بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மறுமையினுடைய வாழ்க்கைக்கு அவசியமாக நாம் பின்பற்ற வேண்டிய சில முக்கிய விஷயங்களை நாம் இன்றைய தொடரில் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த இஸ்லாமியர்களாக இருப்பவர்கள் மற்ற கொள்கைகளை விட்டுவிட்டு இஸ்லாமியத்தினுடைய அடிப்படைகளை ஏற்று நடந்து இஸ்லாத்தின் கொள்கைகளுக்கும்பால் நாம் ஈர்க்கப்பட்டதற்கு முக்கியமான காரணம் மறுமையினுடைய வாழ்க்கைதான். மறுமை வாழ்க்கையில் நாம் நன்றாக வாழ வேண்டும். மறுமை வாழ்க்கையில் குறிப்பாக நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்று சொர்க்கத்திற்கு நாம் செல்ல வேண்டும். இந்த அடிப்படைக்காகத்தான் நாம் மிகவும் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு பகல் நேரங்களிலெல்லாம் நாம் நோன்பு நோற்று கடுமையான பசியாக இருந்தாலும் கடும் வேலையாக இருந்தாலும் நாம் நோன்பை நோக்கிறோம். அதே போன்ற ஐவேளை தொழுகைகளை நாம் நிறைவேற்றுகிறோம். இன்னும் எத்தனை விஷயங்களை நாம் பின்பற்றுகிறோம். இதற்கெல்லாம் காரணம் நாம் மறுமையில் வெற்றியடைய வேண்டும். அதில் குறிப்பாக சொர்க்கம் என்ற அந்த மாபெரும் ஒரு பரிசை நாம் பெற வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான அடிப்படை. அப்ப அந்த மாபெரும் அந்த சொர்க்கத்தை, மிகப்பெரிய அந்த அருளை நாம் பெற வேண்டுமானால், அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய இன்பங்களை நாம் பெற வேண்டுமானால் அதற்கு சில காரியங்களை நாம் செய்ய வேண்டும், சில காரியங்களை நாம் செய்யாமல் இருக்க வேண்டும். இந்த ரெண்டு வகையான விஷயங்களை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார். சில காரியங்களை ஏற்று நடக்கணும், சில தடை செய்யப்பட்ட காரியங்களிலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும். இதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 விஷயங்கள் முக்கியமாக இஸ்லாமியர்களாக இருப்பவர்கள் தவிர்ந்து இருக்க வேண்டும். அப்படி இருப்பார்களேயானால் அவர்களுக்கு சொர்க்கம் ரொம்ப லேசாக கிடைத்துவிடும். அல்லாஹ்வின் தூதர் அவருடைய கட்டளைகள் சில விஷயங்கள் செய்ய வேண்டியதை போன்று சொல்லப்பட்டிருக்கும், சில விஷயங்கள் தவிர்க்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கும். இந்த நபிமொழியில், நான் இன்று சொல்ல இருக்கக்கூடிய இந்த நபிமொழியில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் 3 விஷயங்களில் இருந்து ஒருவர் தவிர்ந்து இருப்பாரேயானால் அவர் சொர்க்கத்தை என்ன செய்யலாம், பெற்றுவிடலாம். இது அகமது என்ற நூலில் 21356வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியை அல்லாஹ்வின் தூதரின் வேலைக்காரராக அடிமையாக இருந்த சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த சௌபான் ரலியல்லாஹு அவர்களை பற்றி ஒரு சின்ன விளக்கத்தை நாம் பார்த்துவிட்டு நாம் ஹதீஸினுடைய அடிப்படைக்கு நாம் செல்லுவோம். இந்த சௌபான் ரலியல்லாஹு அவர்கள் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்ற வரலாற்று குறிப்பை அல் இசாபா ஃபி தம்ஹீஸி ஸஹாபா என்ற ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அவர்களுடைய வரலாற்று நூலில் நாம் பார்க்கிறோம். இவர்கள் கைதியாக பெறப்பட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விலைக்கு வாங்கி அவரை விடுதலை செய்திருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கின்ற வரையிலேயும் அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு பணிவிடை செய்வோராக சௌபான் ரலியல்லாஹு அவர்கள் இருந்திருக்கிறார். இதை நாம் அந்த வரலாற்று நூலில் நாம் பார்க்கிறோம். ஒரு கைதியாக இருந்து விலைக்கு வாங்கி அந்த அவர்களை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் விடுதலை செஞ்சனால அவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய பொறுப்பை யார் ஏற்றிருக்கிறார்னா சௌபான் ரலியல்லாஹு அவர்கள் ஏற்றிருந்தாங்க. கடைசி வரையிலையும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இறக்கின்ற வரையிலையும் அந்த பொறுப்போடு இருந்திருக்கிறாங்க. இவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீசுகள் நம்ம மொத்தமாக ஆய்வு செய்து பார்த்தோமானால் இவர் ஏறத்தாழ 123 ஹதீசுகள் அறிவித்ததாக ஹதீஸ்களை வல்லுநர்கள் சொல்லியிருக்கிறார். இந்த சௌபான் ரலியல்லாஹு அவருடைய ஹதீசுகளையும் மற்ற நபித்தோழர்களுடைய ஹதீசுகளையும் நாம் ஒப்பிட்டு பார்த்தா இவர்களுடைய நிறைய செய்திகள் எப்படி இருக்குன்னா, சொர்க்கத்திற்கு நம்ம போறதுக்கு உள்ள வழிவகைகள், நிறைய நன்மைகளை தரக்கூடிய வழிவகைகள், அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகளை நிறைய இவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. நபித்தோழர்கள்ல சில நபித்தோழர்கள் எப்படி இருந்திருக்காங்கன்னா, தீமைகள் மறுமையில தண்டனை தரக்கூடிய காரியங்கள் என்னென்ன என்பதை பற்றி சில நபித்தோழர்கள் ஆர்வமாக கேட்டிருக்கிறாங்க. உதாரணத்திற்கு ஹுதைபத்துல் யமான் ரலியல்லாஹு அவர்கள், இவங்களை ஹதீஸ் கலையில என்ன சொல்லுவாங்கன்னா, ஹதீஸ் நூல் ஆசிரியர்களும் சரி நபி தோழர்களும் என்னது சாஹிபு சிர்ரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரகசியங்களை தெரிந்திருந்த நபித்தோழர். அதாவது முனாஃபிகீன்களுடைய பெயர்கள் எல்லாம் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இவங்ககிட்ட சொல்லி இருந்தாங்க. அதனால சாஹிபு சிர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரகசிய தோழர் என்று என்ன செய்திருந்தாங்க, அவர்களுக்கு பெயர் சூட்டப்பட்டிருந்தாங்க. இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா, நன்மையான காரியங்களை அல்லாஹ்வின் தூதரிடத்தில் கேட்கறதை விட தீமையான காரியங்கள் என்னென்ன கேட்பாங்களாம். அதுக்கு அவங்களே காரணம் என்ன சொல்றாங்கன்னா, தீமையில் போய் நாம் வீழ்ந்து விடக்கூடாது, பாவமான காரியங்கள்ல நம்ம விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் எதை நெருங்கக்கூடாது, எதை தடை செஞ்சிருக்கிறானோ அந்த மாதிரி காரியங்களாக கேட்டு கேட்டு அவர்கள் என்ன செய்வாங்க, தெரிந்து வைத்துக் கொள்வார்கள். இதனால்தான் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்லாம் அந்த குழப்பமான பயங்கரமான விஷயங்கள் ஏதாவது தேவை என்று சொன்னால் அது தொடர்பாக அல்லாஹ்வின் தூதர் சொன்னதாக இருந்தா யார்கிட்ட கேட்பாங்கன்னா, உதைபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்ககிட்ட கேட்பாங்க. இது புகாரில பல செய்திகள் இடம்பெற்றிருக்கு. அந்த மாதிரி இந்த சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்திகள் நிறைய நீங்க பார்த்தீங்கன்னா, அவர்கள் சொர்க்கலோகத்திற்கு போற மாதிரி, நன்மைகளை அள்ளித்தர மாதிரி, இந்த மாதிரி செய்திகளை நிறைய அறிவித்திருக்கிறாங்க. அதுல ஒரு சில செய்திகள் நாம் பார்க்கும். சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கிறது. மாதான் இப்னு அபி தல்ஹா என்று சொல்லக்கூடிய ஒரு தாபி சௌபான் அவர்கள்ட்ட கேட்கிறாங்க, அஸ்பிர்னி பி அமலின் அமலுஹு யுத்கிலுல்லாஹு பிஹில் ஜன்னah, அல்லாஹ் தஆலா என்னை சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அமல்களை எங்களுக்கு சொல்லித் தாருங்கள் அப்படின்னு கேட்டாங்க. நான் எந்த அமலை செஞ்சேன்னா நான் சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தார். அப்ப அதற்கு அடுத்து சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சால்து அன் ஸாலிக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது தொடர்பாக நான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கிட்ட நான் கேட்டேன். அப்ப அவர்கள் சொன்னாங்க, அலைக பி கஸரத்தி சுஜூதி லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு அதிகமாக நீ சஜிதா செய், அதாவது அதிகமாக நீ தொழு. இப்ப இன்னக லா தஸ்ஜுது லில்லாஹி சஜதத்தன் இல்லா ரஃபஅல்லாஹு பி தரஜத்தன் வ ஹத்தா அன்க பிஹா கதியத்தன். நீ ஒரு சஜிதா செஞ்சேன்னா, ஒரு தடவை அல்லாஹ்வை நீ வணங்கினாய் என்று சொன்னால் உனக்கு ஒரு படித்தரம், ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது, ஒரு தீமை உன்னிடத்தில் இருந்து அழிக்கப்படுகிறது. ஒவ்வொரு சஜிதா செய்யக்கூடிய சஜிதாவுக்கு இந்த மாதிரி நன்மை கிடைக்கும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னாங்க. அதனால சொர்க்கத்துக்கு போனோம்னா அதிகமாக அல்லாஹ்வை நாம் என்ன செய்யணும், வணங்கணும் என்ற செய்தியை அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு செய்தியை சொல்கிறார்கள், இதுவும் சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெறுகிறது. மன் ஸல்லா அலைய ஜனாஸத்தன் ஃபலஹு கீராத்துன் ஃபஇன் ஷஹித தஃபனஹா ஃபலஹு கீராத்தானி அல் கீராத்து மிஸ்லு ஹதீஸ். ஒருவர் ஜனாஸா தொழுகையில் ஒருவர் கலந்து கொண்டாரேயானால் அவருக்கு ஒரு கீராத் நன்மை அல்லாஹ் கொடுக்கிறார். இது ரசூலுல்லாஹ் சொன்னது. அதே மாதிரி அந்த ஜனாஸாவை அடக்கம் செய்கின்ற வரையிலே நீங்க கலந்துக்கிட்டீங்கன்னா 2 கீராத் நன்மை உங்களுக்கு கிடைக்கும். 2 கீராத்னா என்ன, உஹது மலை அளவிற்கு உள்ள நன்மை தான் ஒரு கீராத் என்பது என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறாங்க என்ற செய்தியையும் சொல்லுகிறார்கள். இதே செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட அறிவித்திருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட ஆச்சரியப்பட்டிருக்கிறாங்க. இந்த அபூ ஹுரைரா இந்த செய்தியை சொன்னவுடன் உமருக்கு ஆச்சரியமா போச்சு, என்ன இந்த மாதிரி செய்தியை நம்ம கேள்விப்படலையே அப்படின்னா ஆயிஷா நாயிட்ட கேட்க விடுறாங்க. ஆயிஷா நாயி, ஆமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது உண்மை, அபூ ஹுரைரா சொன்னது உண்மைதான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லியிருக்காங்க. உடனே கையில் இருந்த கற்களை எல்லாம் கீழே போட்டு, ஆஹா எத்தனையோ கீராத்துகளை நம்ம இழந்துட்டோமே அப்படின்னு இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதனால கை செய்யப்பட்ட செய்தியும் என்ன செய்யப்படுகிறது, பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி செய்தியையும் சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்காங்க. ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் மூப்பற்ற மாத இதழ் PJ MI சுலைமான் ஷம்சுல்லுஹா இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள் இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் டிராப்ட்களை ஏகத்துவம் இலக்கம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 3 என்ற முகவரிக்கு அனுப்புவீங்கள். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன் குல பெண்மணி தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன் குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் MODDகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன் குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. அதே மாதிரி இன்னொரு செய்தியை சொன்னாங்க, மன்னாதா மரீனன் லம் யஸல் ஃபீ குர்பத்தில் ஜன்னah ஹத்தா யர்ஜியா. அதே மாதிரி யார் நோயாளியை விசாரிக்க செல்கிறாரோ
அவர் திரும்பி வருகின்ற வரையிலேயும் சொர்க்கத்தின் கனிகளை அவர் பறித்துக் கொண்டிருக்கிறார். இந்த நோயாளியை போய் ஒருத்தர் சந்தித்து நம்ம ஆறுதல் சொன்னோமே, ஆனால் சொர்க்கத்தின் கனியை பறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு மாதிரி அதை அவன் பயன்படுத்திக் கொள்கிறான். இது சொர்க்கலோகத்துக்கு உள்ள போயிட்டு வர்ற மாதிரி, அது மாதிரி நன்மைகளை தரக்கூடியது என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்ன செய்தியையும் இதே சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு செய்தி அபூதாவுதில் இடம்பெறுகிறது. மையத்துல்லி அல்லாஹ் யஸ்அலன் நாஸ ஷையன் வ அதகஃபல்லஹு பில் ஜன்னah. யார் என்னிடத்துல ஒரு உறுதிமொழியை தருகிறார்களோ அவருக்கு நான் ஜன்னத்தை நான் பொறுப்பேற்றுக்கிறேன். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னாங்க. என்ன அந்த பொறுப்பு? யாரிடத்திலேயும் நான் கையேந்த மாட்டேன், பிச்சை எடுக்க மாட்டேன், சொந்தமா உழைத்து நான் கஷ்டப்பட்டு நான் என்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வேன். அடுத்தவங்கள கையேந்த மாட்டேன்னு யார் பொறுப்பேற்றீங்கன்னா உங்களுக்கு ஜன்னத்துக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன். அப்ப உடனே சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு ஆனா நான் அதற்கு தயார் அப்படின்னு நான் சொன்னேன். அவர் காணலா யசோல் அகதன் செய்யா, வேற யாரையும் அவர் கையேந்தவே இல்லையா. எப்படி வந்தவர்களை நீங்க பார்க்கணும். அடிமையாக இருந்து அவர் வாங்கி விலைக்கு வாங்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டவர், ஒரு வேலைக்காரராக இருந்தவர். சொந்தம் கிடைக்கின்ற உடனே யார்கிட்டையும் நான் கையேந்தாமல் நான் இருப்பேன் என்று அவர் சொன்னார். இப்ப இந்த மாதிரி சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய செய்திகள் எல்லாம் பார்த்தா சொர்க்கத்துக்கு போற மாதிரி, நன்மைகளை அள்ளித்தர மாதிரி நிறைய செய்திகள் அவர்களுடைய நபிமொழி தொகுப்புகள்ல இருந்து அவர்கள் அறிவித்த செய்திகள்னு பார்க்க முடியும். அந்த நபி தோழர் தான் இந்த செய்தியை அறிவிக்கிறார். அகமதுடைய செய்தியை சொல்கிறார். மன் பாரக்கர் ரூஹு அல் ஜஸத, எவருடைய ரூஹ் அவனுடைய உடலில் இருந்து பிரிகிறதோ, எந்த நிலையில் வஹுவ பரீஉன் மின் ஸலாஸின், 3 விஷயங்கள் நீங்கிய நிலையில் ஒருவருடைய ரூஹ் அவனுடைய உடலில் இருந்து பிரிந்தால், எதை விட்டும் 3 என்னது? அல் கிப்ர், முதலாவது ஆணவம், இந்த ஆணவம் தற்பெருமை, இரண்டாவது அல் குலூல் மோசடி, மூணாவது அத்தைன் கடன். இந்த 3லிருந்து அவனுடைய ரூஹ் பிரியுமானால், இதுல இருந்து விலகி இருந்த நிலையில, அதாவது ஆணவக்காரனா இல்ல, அடுத்தவனுக்கு மோசடி செய்தவனா இல்ல, கடன் வாங்கி கொடுக்காதவனாகவும் இல்லை, அப்படி இருந்தால் ஃபஹுவ ஃபில் ஜன்னah, அவர் சொர்க்கலோகத்தில் இருப்பார். அல்லது வஜபத் லஹுல் ஜன்னah, அவருக்கு சொர்க்கம் கடமையாகிவிட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ சொர்க்கத்திற்கு போவதற்கு முக்கியமாக 3 விஷயங்கள் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. முதலாவது விஷயம் என்ன? ஆணவம், தற்பெருமை. இந்த போக்கு ஒருவனுடைய உள்ளத்தில் வந்து விடுமானால் கண்டிப்பாக அவன் ஒருபோதும் ஜன்னத்துக்கு போகவே முடியாது. இது திருமறை குர்ஆன் ரொம்ப அழகா சூரத்துல் கஸஸினுடைய 83வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், தில்கத் தாருல் ஆகிரா, அந்த மறுமையினுடைய வீடு நஜ்அலுஹா லில்லதீன லா யுரீதுன உலூஹன் ஃபில் அர்லி வலா ஃபஸாதா வல் ஆகிபத்து லில் முத்தகீன். யார் இந்த பூமியில் ஆணவத்தோடு நடக்காமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கும், யார் ஃபஸாதை குழப்பத்தை ஏற்படுத்தாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கும் தான் நாம் ஆக்கி வைத்திருக்கிறோம். இறையச்சம் உள்ளவர்களுக்குத்தான் இறுதி நல்முடிவு இருக்கிறது என்று அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்கிறார். மறுமையினுடைய வீடு யாருக்குன்னா, இந்த பூமியில் ஆணவத்தோடு நடக்காதவன். ஆணவத்தோடு நடக்கிறவன் பல வகையில் இருக்கிறான். ஒருத்த பொருளாதாரத்தில் மிகைத்திருந்தால் ஆணவத்தோடு நடக்கிறான், கல்வியில மிகைத்திருந்தால் அவனும் ஆணவத்தோடு நடக்கிறான். ஒரு சிலர்கள் ரொம்ப ஏழையா இருந்தாலும் திமிராக நடக்கிறவன் இருக்கிறான். இப்படியும் பல வகைகள். எல்லாத்தையும் ஏழையே இருக்கிறவன் சொல்ல முடியாது. ஏழையாக இருந்து பெருமை அடிக்கிறவன், இப்படிப்பட்ட அவனை அல்லாஹ் திரும்பி கூட பார்க்க மாட்டானா. ஒரு சிலவன் அல்லாஹ் தஆலா திரும்பி பார்க்காத, அல்லாஹ் பேசாத சில மனிதர்கள்ல அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லும் போது, யாருன்னா ஏழையா இருந்து பெருமை அடிக்கிறவன், மன்னனாக இருந்து பொய் சொல்றான். மன்னனுக்கு தேவையா? நீ தானே உலகத்தில் உள்ளவன ஆட்டி படைக்கிற அதிகாரத்தை உனக்கு எதுக்கு பொய் பேச வேணும்? நீ சொன்னபடி நடக்கிறதுக்கு அத்தனை பேரும் தயாரா இருக்கும் போது இப்படி இருக்கிறவன். அதே மாதிரி வயோதிகனாக இருந்து என்ன செய்ய? விபச்சாரம் செய்யறவன். நீ தான் நாளைக்கு இன்னைக்கு ஒன்று கிடக்குற, உன்னை என்ன எல்லா இன்பத்தையும் நீ என்ன செஞ்ச பெற்ற ஆளு, உனக்கு என்ன? சில நியாயம் இருக்கணும். ஒரு சில தப்பு செய்வதற்கு என்ன துடிப்பான ரத்தம் இருந்துச்சு, ரொம்ப இளைஞரா இருந்தா, சரி ஏதோ தப்பா போயிட்டாங்க, ஓரளவாவது ஏத்துக்கலாம், அது குற்றம் தான். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது.
நீங்க ஒரு பணக்காரன் பெருமடிக்கிறான்னு வச்சுக்கிடுவோம், அவன் பெருமடிச்சான்டா சரி, அவனுக்கு பணம் இருக்குது பெருமடிக்கிறான். ஆனா நீனே பிச்சைக்காரன், அடுத்த 4 பேர் வீட்டுல கேட்டு வாங்கி திங்கிறவன், நாளைக்கு சாப்பாடுக்கு வழி இல்ல, உனக்கு என்ன திமுறை, உனக்கு என்ன ஆணவ பேச்சு, உனக்கு என்ன இந்த நடையில திமுறான நடை. அப்ப ஏழையா இருந்துகிட்டு நீ செய்யறது அட்டகாசம். அதே மாதிரி மன்னனாக இருந்துகிட்டு பெரிய அளவுக்கு நீ இருக்கிற, உனக்கு என்ன பொய் பேசுறது. அப்ப இந்த மாதிரி ஆளுகளை திரும்பி பார்க்க மாட்டான். பொதுவா எல்லாத்துக்கும் நல்லவனா இருந்தாலும் பொய் பேசுவது குற்றம் தான், விபச்சாரம் செய்வது குற்றம் தான், ஆணவத்தோடு நடப்பது குற்றம் தான். ஆனா ரொம்ப நீ எல்லாம் ரொம்ப அடங்கி போக வேண்டியவன ரொம்ப திமிரா நீ நடந்தீங்கன்னா அல்லாஹ் உன்னை வந்து திரும்பி கூட பார்க்க மாட்டான், உனக்கு கடுமையான அதாபு இருக்கிறது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இன்னொரு இடத்துல சொன்னாங்க. அப்ப எந்த வகையிலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, கல்விமானாக இருந்தாலும் சரி, என்ன செய்யக்கூடாது, திமுறாக நடக்கக்கூடாது, அடங்கி நடக்கணும். உனக்கு மேல் யார் இருக்கிறான்னா அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான். நம்ம அத்தனைக்கும் மேல தகுதி வாய்ந்த ஒருவன் அல்லாஹ் இருக்கின்ற பொழுது ஆணவத்தோடு ஒருத்தன் நடந்தானே ஆனால் அவனுக்கு ஜன்னத் என்பதே கிடையாது. நடந்தான் ஒருத்தன், யாரு, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல ஒருத்தன் இருந்தான், காரூன் என்று. அவன் பெரிய கோடீஸ்வரன், அவனுக்கு நிகராக செல்வம் யாருக்கும் இருக்கிற மாதிரி தெரியல. அவனுடைய கசானாக்கள்லாம் பூட்டப்பட்ட அந்த சாவிகளை ஒரு பெரும் கூட்டத்தினர்கள் என்ன செய்ய முடியாது, சுமக்க முடியாதுன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்பவும் அந்த நல்லவர்கள் லா தஃப்ரா, ஆணவம் கொள்ளாத, தற்பெருமை கொள்ளாத, நீ அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் நல்லவர்கள்லாம் அவனுக்கு அறிவுரை சொன்னாங்க. ஆனா அப்ப என்ன சொன்னா, அந்த செல்வத்தை வைத்துக் கொண்டு திமுறா என்ன பேசான், ஊதீது அலா இல்மின் இந்தி, என்னட்ட இருக்கக்கூடிய அறிவில நான் சம்பாதித்தேன். எல்லாம் என்ன கோடி கோடியா சம்பாதிச்சனா, எதை கொண்டு செஞ்சானா, அவன் அறிவு, இந்த அறிவுனால தானே வந்துச்சு, அல்லாவாவது குல்லாவாவதுண்டான். உடனே அல்லாஹ் என்ன செஞ்சான், இவனுக்கு கொடுத்தான் ஒரே அடி, ஃபஹஸப்னா பிஹி வ பிதாரிஹில் அர்ல், அவனையும் அவனுடைய மாடாதி மாளிகையையும் பூமியில் சொருக செய்தோம். சும்மா அப்படி மெதுவா தொடர்ந்து சொன்ன உள்ள போயிட்டான். அவ்வளவு அல்லாஹ்க்கு பெரிய விஷயமா இது. இறைவன் இந்த பூமியில மெதுவா அப்படி நவலும் சொன்னா உள்ள சரண்டு எல்லாரும் உள்ள போக வேண்டியதான். அதெல்லாம் அவனுக்கு தெரியல. அவனுடைய அவ்வளவு கோடிக்கணக்கான சொத்துக்களும், அவனுடைய வைத்திருந்த அந்த வைடூரியங்களும், அவனுடைய இருந்த எல்லா விதமான பொக்கிஷங்களும் அவனை காப்பாத்தினுச்சா? ஆணவக்காரனுக்கு அழிவு கண்டிப்பாக இருக்கிறது. நீ எவ்வளவு செல்வம் வந்தாலும் அடக்கம் ரொம்ப இருக்கணும். உனக்கு தன்னம்பிக்கை இருக்கலாம், ஆனா தற்பெருமை என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. எவ்வளவு கல்வி வந்தாலும் சரி, எவ்வளவு ஞானம் உனக்கு இருந்தாலும் சரி, ரொம்ப அடக்கி தான் வாசம். அல்லாஹ்வின் தூதர் அவர்களை விட கல்வி பெற்றவர்கள் இருக்கிறாங்களா, மார்க்கத்தை பற்றி அறிந்தவர்கள் இருக்கிறார்களா? அவர்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான், தவாலவும் சொல்றான். அல்லாஹ் எனக்கு வழியறைக்கிறான், பணிவோடு நடக்கணும், ஆணவத்தோடு நீ நடக்கக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கட்டளை எடுக்கிறான் என்று சொன்னால், அந்த ஆணவம், தற்பெருமை எந்த மனிதனுடைய உள்ளத்திலே, ஆணிடத்திலேயும் வரக்கூடாது, பெண்ணிடத்திலேயும் வரக்கூடாது. அது கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருந்தாலும் சரி, சிறிதளவு இருந்தாலும் கூட அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னா, அவனுக்கு சொர்க்கம் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சஹீஹ் முஸ்லிம் இடம் இருக்கிறது, லா யதுகுலுல் ஜன்னத அஹதுன் ஃபீ கல்பிஹி மிஸ்கால ஹப்பத்தி ஹர்தலின் மின் கிப்ரியா. அந்த பெருமையில் இருந்து ஒரு அணுவளவு எவனுடைய உள்ளத்தில் இருக்குமோ அவன் ஜன்னத்தில் நுழைய முடியாது, சொர்க்கத்தில் நுழைய முடியாது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னா, கொஞ்சம் பொருள்தான் நிறைஞ்சுதான் இருக்க, கடுகு அளவு கூட உள்ளத்துல ஒட்டவே கூடாது அப்படின்னு பெருசா தனக்கு முன்னால பெரிய இது. அதனால்தான் இந்த தொழுகையில் இருந்து பல விஷயங்களில் இஸ்லாம் என்ன செய்கிறது, அவனை அடக்கி வைக்கிறது. எல்லாரும் சேர்ந்துதான் நிக்கணும். அவனுக்கு உயர்ந்தவன் என்று சொன்னால் தனியான வரிசை என்று இல்லை, தனியான ஆடை என்று இல்லை, அவனுக்கு முக்கியத்துவம் இல்லை. பூசா இஸ்லாத்துக்கு வந்தவரும் அவன் அங்கதான் இருக்கணும், தாழ்த்தப்பட்டவனு நீந்து நினைக்கக்கூடியவனும் அவனோட ஒட்டிக்கிட்டு தான் இருக்கணும். சில நேரங்களில் அவனுடைய கால்கள் தலையில படுற மாதிரி இருக்கும், அதையெல்லாம் நீ ஏற்றுக்கொண்டுதான் இருக்க வேண்டும் என்று இஸ்லாத்தினுடைய கடமைகளில் எல்லாம் உன்னைய எல்லாமே சமமாகத்தான் என்ன செய்கிறது, இஸ்லாம் பார்த்திருக்கிறது. அதனால பெருமை உன்னிட்ட என்ன செய்யக்கூடாது, கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அப்படி நடக்கணும். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எவ்வளவு உலகத்திலேயே எவ்வளவு சிறந்தவர்கள். இந்த மூமின்களுக்கு எப்படின்னு சொன்னா, அந்நபி அவுலாபில் மூமினீன மின் அன்ஃபுஸிஹிம், இந்த நபி மூமின்களுக்கு உயிரை விடவும் மேலானவர் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். உயிரை விட நம்ம மேலான நேசிக்கிறோம். ஆனா அவர்கள் எப்படி நடந்தார்கள் தெரியுமா? இப்னு மாஜா என்ற நூலில் நாம் பார்க்கிறோம். ஒருவர் வரும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட பேசுறதுக்காண்டி வர்றாரு. அவருடைய தோல் புஜங்கள் எல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது.
அவருடைய தோல் புஜங்கள் ஆஹா ரொம்ப முக்கியமான பெரிய ஆட்டம் வந்து நிக்கிறோமே. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய மன்னர், பெரிய எதுவும் மாறின்ற உடனே நடுங்கிறான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாரிய, எதற்காக வேண்டி இப்படி கைகால் எல்லாம் நடுங்கிறது? நான் வந்து மலிக்கு கிடையாது, மன்னன் கிடையாது. அன இப்னு இம்ராத்தின் தஅக்குலுல் கதீர். நான் மற்ற மன்னர்கள் மாதிரி எப்படி நிக்கிற மாதிரி நெல்லு வெட்டி விடுற மாதிரி பயங்கரமாக காட்டக்கூடிய மாதிரி நான் கிடையாது. நான் வந்து ஒரு பெண்ணினுடைய மகன் தான். எந்த பெண்ணு? உப்பு கண்ணன் சாப்பிடுமே அந்த சாதாரண ஒரு பெண்ணினுடைய மகள் தான் நான், மகன் தான் நான் தவிர பெரிய மன்னன் எல்லாம் கிடையாது, அப்படி நடக்கிறவனும் கிடையாது. நீ சாதாரணமாக பேசுகின்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். எப்படி பாரு, எவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்து கொடுக்கணும்னா உண்மையான அந்தஸ்து அல்லாஹ்வின் தூதருக்கு கொடுக்கணும். உண்மையிலேயே நடந்தவங்க, தற்பெருமை எதுவுமே இல்லாதவர்கள், பணிவோடு நடந்தவர்கள், எல்லாத்திலையும் அவ்வளவு பணிவை காட்டிய அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்றாங்க, நீ வந்து அப்படி நடக்க சாதாரணமா என்னட்ட நீ பேசு, நான் பெரியவரெல்லாம் கிடையாது என்று அல்லாஹ்வுடைய அடிமை என்பதையும் அங்கே சொன்னான். அதான் அன்றைய காலத்துல எப்படி எல்லாம் வந்து தற்பெருமையை வைத்து தலைகீழ கூட்டு வச்சு ஆட வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அப்படி சொன்னான், அவன் கடவுள்னு சொன்னான். சிலர் கடவுளுடைய பிள்ளை என்று சொல்ல அளவுக்கு உயர்த்தும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா குருனி கமா அக்ரத்தின் நஸாரா ஈசா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசாவை வரம்பு மீறின மாதிரி என்ன வரம்பு மீறாதீங்க, என்னன்னு சொல்லுங்க. கூலு அப்துல்லாஹி வ ரசூலுஹு, நீங்கள் சொல்லுங்கள் நான் அல்லாஹ்வின் அடிமை, நான் எஜமானம் கிடையாது, அந்த அல்லாஹ்வுக்கு நானும் அடிமை தான். அடுத்தது உங்களுக்கு எனக்கு என்ன வித்தியாசம், நான் அவனுடைய தூதராக இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லுங்கள். இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த மாதிரி நடந்தாங்க. அந்த தற்பெருமை ஆணவங்கிறது கொஞ்சம் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தைகளில், அவர்களுடைய நடைகளில் எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது. இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல. அலுபா என்ற ஒரு ஒட்டகம், ரசூலுல்லாஹ்க்கு பல ஒட்டகங்கள், கஸ்வா என்று இருந்துச்சு, அலுபா என்று இருந்துச்சு, இந்த மாதிரி பல பெயர்கள் உள்ள ஒட்டகம் இருந்துச்சு. இந்த ஒட்டகம் கடுமையா நல்ல வேகமா ஓடக்கூடிய ஒட்டகம். ஏன்னா ஒட்டக பந்தயம்லாம் நீங்க வச்சிருப்ப நீங்க பாப்பீங்க, ராஜஸ்தான் பகுதியில் ஒட்டக பந்தயம் அரபு நாடுகள்லாம் வைப்பாங்க. அந்த மாதிரி ஒட்டக பந்தயம் வச்சிருந்தீங்கன்னா இந்த அல்பாவுடைய ஒட்டகம் வந்து ஒரு காலத்தையும் தோத்ததே கிடையாது. கடுமா வேகத்துல போய் ஃபர்ஸ்ட் அதான் வரும். அப்போ ஒரு தடவை போட்டி நடக்குது. போட்டி நடக்கும் போது அல்பாவுடைய ஒட்டகம் மற்றவர்களுடைய ஒட்டகம் ஓடும் பொழுது கடைசியில யாருடைய ஒட்டகம் வந்துருச்சுன்னா ஒரு கிராமப்புறத்தில் இருந்த ஒருவருடைய ஒட்டகம் வந்து முந்திட்டு போச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகம் தோத்து போச்சு. தோத்து போன சஹாபாக்கள்லாம் பெரிய துன்பம், மன கவலை. ஒரு அபூபக்கருடைய ஒட்டகம் ஜெயிச்சிருந்தா கூட சரின்னு விட்டுருக்கலாம். யாரோ ஒரு கிராமத்திலேருந்து வந்த ஒரு கிராம பையன் அவனுடைய ஒட்டகம் ஜெயிச்சிருச்சேன்னா அவங்களுக்குலாம் ரொம்ப கவலை. இங்க என்ன நடக்கும், ஒரு முதலமைச்சர் ஒரு மந்திரி தோத்து போயிட்டாங்கன்னா ஊரையே ரெண்டாக்கிடுவாங்க. என்ன அடிச்சு நொறுக்கி காலை உடைச்சு கையை உடைச்சு நம்ம வெளியே எங்கேயும் போகவே முடியாது. ஏன்னா இவன் தோத்து போயிட்டான். தோத்தா என்ன தோத்துடக்கூடாது, அவர் வந்து ஜெயிக்கணும். அதுல ஒரு ஓட்டு ரெண்டு ஓட்டுன்னு பிரச்சனை வந்தா பெரிய நிர்மூலமாக்கிறானுங்க. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், அந்த மாதிரி போகும் பொழுது சஹாபாக்கள்லாம் கவலைப்படும் போது அழகா சொன்னாங்க, இந்த உலகத்தில் எந்த பொருள் எல்லாம் மேல போதோ எல்லாமே கீழே வர்றது அல்லாஹ்வுடைய விதியில் உள்ளதுன்னு சொல்றாங்க. அக்குன் அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய அந்த கடமையில உள்ளது. எங்க எவ்வளவு உயரத்துல போனா படக்கு கீழே ஒண்ணுதான் வருவான். நான் என்னுடைய ஒட்டகம் ரொம்ப வேகமா போனதான் செஞ்சு ஒரு கட்டத்துல கீழே தான் போவான். நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் தோத்துதான் போயிட்டேன், என்னுடைய ஒட்டகம் தோத்துதான் போயிருச்சு, இது அல்லாஹ் அப்படி தோக்கடிக்க தான் செய்வான் அப்படின்னு எவ்வளவு பணிவான ஒரு வாசகத்தை சொன்னார்கள் பாத்தீங்களா. இந்த பணிவு நம்ம ஒவ்வொருவரிடத்திலும் இருக்கணும். இந்த ஆணவ போக்கு, ஆணவ பேச்சு, ஆணவ நடை இது மாதிரி கொஞ்சம் சின்னது கொஞ்சம் உங்களிடத்தில் வருமானால் கண்டிப்பாக ஜன்னத் என்பது உங்களுக்கு இல்லைங்கிறத மனசுல வச்சுக்கணும். வரவே கூடாது. எவ்வளவு பெரிய ஏழ்மைனாலும் மட்டமா நினைக்கிறது, என்ன அருவருப்பா நினைக்கிறது. ஒரு சாதாரண ஒரு தொழிலாளி, ஒரு பற்றை தொழிலை செய்யக்கூடியவன், ஒரு சலவை தொழிலை செய்யக்கூடியவன், அல்லது தெருவை கூட்டிக் கொண்டு இருக்கக்கூடியவன், இவன் எல்லாம் பார்த்தோம்னா அப்படி ஒரு மாதிரியா நடந்து வர்றது. நம்ம பெரிய ஒரு மாதிரி நடக்கிறது. எல்லாத்தையும் என்ன ஒரு அழுக்கு இருந்தா அசுத்தம் இருந்தா ஒதுங்கி போகலாம், அது வேற. அது நல்ல பணக்காரனா இருந்தாலும் சரி ஏழையா இருந்தாலும் போகணுமே தவிர ஒரு கீழ்நிலையில் இருக்கக்கூடியவனை மட்டமா பார்ப்பது, மட்டமாக நினைப்பது, அவனை வந்து எங்கேயும் முன்னேறாமல் விடாமல் இருப்பது, இப்படி நினைக்கவே கூடாது. பல இடங்கள்ல என்ன நடக்குது, ஒரு ஜமாத்தினுடைய தலைவர், ஒரு செயலாளர், இவரெல்லாம் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா பணக்கார ஆட்களா வச்சு தேர்ந்தெடுக்கிறாங்க.
அதுக்கு என்ன காரணம்? செலவழிப்பாருன்னா சரிந்து ஏத்துக்கலாமே தவிர, எப்படி ஆயிருக்குன்னா பணக்காரர்களுக்குன்னா அந்த மாதிரி தகுதியை கொடுக்கணும். பட்டத்துக்குரிய ஒரு ஏழை ஒன்று தலைவராக வரக்கூடாதா, ஒரு பொருளாளராக வரக்கூடாதா, ஒரு செயலாளராக வரக்கூடாது, ஒரு கீழ்நிலை இருக்கும், நல்லா உழைக்கிறானா, இதற்காக வேண்டி கஷ்டப்படுவானா, கொண்டு வந்து வைக்கணும். இதை நான் தான் பெரிய ஆளு, நான் தான் உயர்ந்தவன், நான் என் பேச்சு தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யக்கூடாது, யாரும் நினைக்க கூடாது. அந்த ஆணவ போக்கு யாருக்காவது வந்து விடுமானால் அவர் ஜன்னத்தை இந்த உலகத்துல என்னால அப்படி இப்படி நினைச்சிடலாம், செய்திடலாமே தவிர மறுமையில் எதுவும் செய்ய முடியாது. ஏன்? அதற்கு இன்னொரு காரணத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அல் இஸ்ஸு இஸாருஹு, கண்ணியம் என்னுடைய கீழாடை. அல் கிப்ரியாவு ரிதாவுஹு, அந்த ஆணவம் தற்பெருமைங்கிறது எல்லாம் என்னுடைய மேலாடை. ஃபமை யுனாசிபனி அஸ்ரப்துஹு, இதில் யார் என்னிடத்தில் போட்டி போடுகிறானோ அவனை வேதனை செய்வேன் என்று அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்றாங்க. இந்த மாதிரி நீங்கள் நடந்தால் அல்லாஹ் வேதனை செய்வான். இது யாரு? பெரிய ஆளுங்கிற மாதிரி நடக்கிறதுக்கு தகுதி அல்லாஹ் ஒருவனுக்கு தான் இருக்க தவிர உங்க மனிதன்ல உலகத்தில் ஒருத்தர் எவனுக்கும் கிடையாது. அதனால இது என்னுடைய ஆடையா, கீழ ஆடையாகவும் மேல ஆடையா நான் வச்சிருக்கிறேன். இதுல எனக்கு நீ குடுண்டு எவனாவது போட்டி என்று சொன்னா, ஆணவமாக நடக்க நீ ஆசைப்பட்டாய் என்று சொன்னால் அவனுக்கு நிச்சயமாக உண்டு என்னுடைய வேதனை என்று அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அதனால நாம் சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்று இருக்கோமே, ஆனால் எவ்வளவு பணிவு இருக்கணுமோ அந்த அளவு பணிவை காட்டணும். பணம் வரும் பொழுதும், செல்வம் வரும் போதும், கல்வி வரும் பொழுதும், அல்லது ஏழ்மை நிலையில் இருக்கும் பொழுதும் பணிவோடு நாம் நடந்து கொள்வோமே, ஆனால் ஆணவம் இல்லாமல் நாம் நடந்து கொள்வோமே, ஆனால் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு என்ன செய்கிறான்? சொர்க்கத்துக்கு வழியை ரொம்ப லேசாக்கி வச்சிடலாம். அதற்கு அடுத்ததாக மோசடி செய்தல், இந்த ஏமாற்ற வேலை, இந்த வேலைகளில் ஒருத்தன் செஞ்சானே ஆனாலும் அவனுக்கு டக்குன்னு இந்த மோசடி சொர்க்கத்துக்கு போகாம தடையா வந்துடும். யார் மோசடித்தனத்திலிருந்து பாதுகாப்பு பெற்ற நிலையில் உயிர் பிரிஞ்சுன்னா போயிடலாம் ஜன்னத்துக்கு. இல்ல இவன் மோசடி, அடுத்தவனுடைய பணத்தை சுருட்டினா, ஏமாத்தினா, கொடுக்காம இருந்தான் அப்படின்னு மோசடித்தனம் செய்தானே ஆனால், மோசடிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும், நம்ப வச்சு கழுத்து இருக்கிறது. என்ன, இன்னைக்கு இந்த பொருளை தர்றேன், இந்த தரத்துல நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி இப்ப நிறைய பேர்கள் ஏமாத்துற வேலை எவ்வளவு நடக்குன்னா, தங்க காசு கம்மியான ரேட்ல இருந்து கொடுத்துட்டு ரொம்ப 10 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கான், வெறும் செம்பு காசு. பத்திரிகை படிச்சல இல்லையா? இது மோசடி. இவன் ஆள் வாயை பிளந்துக்கிட்டு எப்படா கொடுப்பான், இந்த பணத்தை அவன் சம்பாதிக்கலாம். நமக்கு அறிவுங்கிறதும் கிடையாது. இந்த வாங்க போறாங்கள செம்பு காசு கொடுத்து 10 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறான். என்ன 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து 10 லட்சம் ரூபாய் பொருளை நான் தர்றேன், 10 லட்சம் ரூபாய்க்குள்ள தங்க காசை நான் தர்றேன் அப்படின்னா, வா 8 லட்சம் ரூபாயா அப்படின்னு. ஏன் இந்த 8 லட்சம் ரூபாய் அவன் சம்பாதிக்க கூடாதா? ஏன் ஒன்றவன் கொடுக்குறான்? என்ன இது திருட்டு பொருளா அல்லது இல்ல ஏமாத்திருக்கான்னு சிந்திக்கிறதே கிடையாது. அந்த கோயம்புத்தூர்ல ஒரு இதுல நீரோக்காரன் ஒருத்தன் வெளிநாட்டுல உள்ளவன் என்னமோ ஒரு பணத்தை கொடுத்தீங்கன்னு சொன்னா என்ன செய்யறான், ஒரு நிறைய வெளிநாட்டு டாலரா ஆக்கி தர்றேன் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கான். அதுக்கு என்ன செய்ய, வெறும் பேப்பர் மாதிரி வச்சு அதை ஏதோ ஒரு கெமிக்கல்ல தடவணும்னா என்ன ஆயிருந்தான், அது டாலராக மாறி இருந்தான். இதுக்கு இத்தனை லட்சம் ரூபாய் கொடுத்தா 1 லட்சம் கொடுத்தா 5 லட்சம் டாலர் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமா முன்னாடி என்ன செஞ்சிருக்கான், ஒரு 10 இதை கழுவி காட்டி டாலர் மாதிரி கொடுத்திருக்கான். அதுக்கு அடுத்து பார்த்தா வெறும் பேப்பரா இருந்தது. இப்படி நிறைய போயிடலாம். இங்கேயும் நம்ம சாதாரண இது பெரிய பெரிய லெவல்ல ஏமாத்துறாங்க. இந்த பெண்கள் வீடுகள்ல எல்லாம் எப்படி ஏமாத்துறான், கடையை ஒரு அழகான ஒரு இடத்த வீட வாங்கி போடுறது, பாதி விலைக்கு பொருள், புத்தம் புதிய டிவி, பிரிட்ஜ் 10,000 ரூபாய் பிரிட்ஜா 5,000 ரூபாய்க்கு தர்றேன், 5,000 ரூபாய் டிவியா 2,500 ரூபாய்க்கு தர்றேன் அப்படின்னு பீரோல் அதெல்லாம் கொண்டு மொத்தமா ஒருத்தன கடையை போடுவான். முதல்ல ஒரு 2 பேருக்கு கொடுக்கறது, கொடுத்தவன அந்த 2 பேர் என்ன உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் என்ன செய்வான், பிரச்சாரம் பண்ணிடுவான். அவன் முதல்ல வாங்கின ஒண்ணு, நீங்க பொருள் வர வேண்டிய இருக்குது, 1 வாரத்துல உங்களுக்கு தருவான், பணத்தை கொடு வாங்கிறது. அடுத்தவனுக்கு வந்தா உங்களுக்கு 2 வாரம். இப்படி என்ன செய்ய, எல்லாத்தையும் பணத்தை மொத்தமா வாங்கிட்டு 1 லட்சம் 2 லட்சம் ஆனாலும் கூட்டு கூட்டிட்டு போயிடலாம். சிந்தித்து பார்க்கணும். இப்படி நிறைய பேர்கள் இடத்துல ஏமாத்திட்டு போயிருக்கிறான். பாதி விலைக்கு தர்றேன், பார்த்தா வெளியில பார்த்தா புத்தம் புது டிவியா தான் இருக்கு, பிரிட்ஜ்லாம் எல்லாருக்கும் ஏமாத்தி இல்லையா. முதல்ல கொடுக்குறவன் 2வது தடவை 1 வாரம் 10 நாள் 15 நாள் சொல்லிட்டு ஒரு கணிசமா பணத்தை வாங்கின உடனே கூட்ட பிடிட்டு பாட்டு போயிடறான். நம்ம யோசிக்கணுமா இல்லையா, சிந்திக்கணுமா இல்லையா, அறிவு வேணுமா, எப்படி பாதி பணத்தை கொடுப்பான்? ஆனா பெரிய பெரிய கோடிக்கணக்கான ரூபாய்களை போட்டு கடையை அங்கங்க ஷாப்பிங் மால் அது இதுன்னு திறந்து வச்சுக்கிறான். அவன் 100 ரூபாய் குறைக்கிறதுக்கு மூக்காடு அழுகுறான். இவன் பாதி பணத்துக்கு எப்படி கொடுப்பான்? கள்ளத்தனமா இருக்கலாம், திருட்டுத்தனமா இருக்கலாம், அல்ல உள்ளதுக்கு ஏமாத்திய பொருளா இருக்கான்னு சிந்திக்கிறது இல்ல.
கம்மி அப்படின்னு சொன்னா உடனே போயிடுறது. இந்த ரியல் எஸ்டேட் அதே மாதிரி பைனான்ஸ் கடைகள் எல்லாம் போனாங்களே, யாரு போலீஸ்காரன் போயிருக்கிறான், டீச்சர் போயிருக்கான், படிச்சு கொடுக்குறவர், அறிவை சொல்லி கொடுக்குறவர், அவரெல்லாம் பணத்தை கொடுத்துட்டு 10 நாள் ஆனவனும் சுருட்டிட்டு ஓடி போயிடும். பைனான்ஸ் கடையில நிறைய எல்லாரும் போட்டிருக்கான், என்ன 40% தர்றேன், 50% வட்டி தர்றேன். கவர்மெண்ட் இதுல 10, 12, 11% வட்டின்றாலே கூட்டுறான் குறைக்கிறான் அடிச்சுக்கிட்டு ஆகணும். 11% மேல போனால திவால் ஆயிருமாண்டு. 40% தர்றேன் அப்படின்ற உடனே போய் விழுந்துடுறது. அவனுக்கு என்ன செய்யற, ஒரு மிக்சி ஏன்னா ஒரு குக்கரு உடனே பிரிந்தவனா அந்த பிரியை வாங்கிட்டு போய் சந்தோஷமா மொத்தமா தூக்கி போயிடறான். இப்படி இவைகள் எல்லாம் ஏமாற்று வேலைகள். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் அரும் பணிகள், இஸ்லாம் கூறும் அனைத்து பணிகளையும் குர்ஆன் மற்றும் நபி வழியின் அடிப்படையில் செயல்படுத்தும் முதன்மையான அமைப்பு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத். பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துரைக்க அழைப்பு பணி. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக அனைத்து உதவிகளுடன் முற்றிலும் இலவசமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள். முஸ்லிம் சமுதாயத்தில் காணப்படும் பலவித தீமைகள் மற்றும் மூட நம்பிக்கைகளை களைவதற்கு பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள், வரதட்சணை ஒழிப்பு பற்றிய விழிப்புணர்வு கூட்டங்கள் மற்றும் வாங்கிய வரதட்சணையை திருப்பிக் கொடுக்கும் நிகழ்ச்சிகள், உயிர்காக்கும் இரத்த தானங்கள், இலவச மருத்துவ முகாம்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் சேவைகள், ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள், இலவச சீருடைகள், நோன்பு பெருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாட ஃபித்ரா விநியோகம் மற்றும் ஹஜ் பெருநாளின் போது கூட்டு குர்பானி திட்டம், சுனாமி, தீ விபத்து, சாலை விபத்து, வெள்ளம் போன்ற திடீர் விபத்துகளில் பாதிக்கப்படும் மக்களுக்கு ஓடோடி சென்று உதவுதல், தனியார் தொலைக்காட்சி மூலம் தினந்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள், இணையதளம் மூலம் இஸ்லாத்தை அறிந்து கொள்ள www.onlinepj.com, www.tntj.net போன்ற இரு இணையதளங்கள், ஏகத்துவம், தீன்குல பெண்மணி ஆகிய மார்க்க மாத இதழ்கள், முஸ்லிம் சமுதாயத்தை தட்டி எழுப்பும் உணர்வு வார இதழ், தொலைபேசி மற்றும் கடிதங்கள் மூலம் விளக்கம் பெற தனி ஏற்பாடு, குடும்ப பிரச்சினைகளுக்கு தீர்வு காண ஷரியத் தீர்ப்பாயங்கள், இலவச திருமண தகவல் திட்டம், முதியோர் ஆதரவு இல்லம், சிறார்களுக்கான அனாதை இல்லம், சத்தியத்தை நிலைநாட்டிட பல்வேறு விவாதங்கள், அடக்குமுறைக்கு எதிரான போராட்டங்கள், முஸ்லிம் சமுதாயத்திற்கு இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்த உரிமை போராட்டங்கள், வறுமை மற்றும் கடன்களில் சிக்கி தவிக்கும் மக்களை மீட்டெடுக்க ஜகாத் நிதியை திரட்டி உரியவர்களுக்கு உதவுதல், வட்டியில்லா கடனுதவி திட்டங்கள், இது போன்ற இன்னும் ஏராளமான பணிகளை செய்து வரும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது. எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. போன் 044225215226. நம்ப வச்சு கழுத்து இருக்கிறது. இப்படி ஏமாற்றுவது இது பெரிய லெவல்ல. அதே மாதிரி தன்னுடைய சகோதரன்ட்ட கொடுக்கிறது மாதிரி சொல்லி ஒரு தரமான பொருளை தர்ற மாதிரி வியாபாரத்தில் இந்த மாதிரி மோசடி செய்யக்கூடியவர்கள் நிறைய இருக்கிறாங்க. இது உலகத்துல ஏமாற்றி அவனை எதையாவது சொல்லி என்ன செய்யலாம், பணத்தை புடுங்கிடலாம். ஆனா அப்படி புடுங்கிட்டு நீங்க போனீங்கன்னா ஜன்னத்துக்கு போக முடியாது. உடனே இது தடையா வந்து இதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு செய்தியில என்ன சொன்னாங்க, முனாஃபிகீனுடைய தன்மையில சொன்னாங்க. ஆயத்துல் முனாஃபிக் ஸலாசுன் இதா ஹத்தஸ கதப இதா வாத அகலப இதா உத்மின கான. முனாஃபிக்கினுடைய அடையாளம் 3. அவன் பேசினால் பொய் பேசுவான், வாக்கு கொடுத்தா மாறு செய்வான், நம்பினால் மோசடி செய்வான், நம்பியவர்களை கழுத்தறுத்துருவான், ஏமாத்திடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முனாஃபிக்கினுடைய தன்மைகள் இதை சொல்றாங்க. இது எல்லாம் பரவல பொய் பேசுறது சாதாரணமாக இருக்குது, வாக்கு கொடுத்தா மீறது சாதாரணமா இருக்குது, நம்பினா மோசடி செய்வது சாதாரணமா இருக்கு. இது நயவஞ்சகன். நயவஞ்சகன்னா யாரு? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய நரகத்தினுடைய வேதனைகள்ல ஆக கீழ்த்தட்டுல இருக்கிறவன் அவன் தான். ஃபீ தர்கில் அஸ்ஃபலி மினன் நார் குர்ஆன் சொல்கிறது.
நரகத்தினுடைய அடித்தளத்துல அடியில ரொம்ப கீழ பகுதியில அவன் தான் இருப்பான், முனாஃபிக்குன்னு தான் இருப்பான். சூடு எங்க இருக்கும்? சூடு வந்து கீழே குறுக்கி வச்சீங்கன்னா என்ன செய்யும்? மேல வந்து லேட்டா தான் சூடாகும், கீழே தான் கடுமையா இருக்கும். அப்ப நரகத்தினுடைய நெருப்புல அடித்தட்டுல போய் கடக்கக்கூடியவன் முனாஃபிக் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அவனுடைய பண்பு என்னது இதே மாதிரி. இதை இன்னொரு இடத்துல சஹீஹ் முஸ்லிமில் இடம் இருக்கிறது. வயின்சாம வசல்லா வஸாம அன்னஹு முஸ்லிமுன். இவன் இந்த இதெல்லாம் இருக்குது, இந்த பண்புலாம் இருக்குது. ஆனா அவன் என்ன செய்யறான்? நோன்பு வச்சுக்கிறான், தொழுதுக்கிறான், தன்னை முஸ்லீம் என்று சொல்லிக்கிறான். அப்படி இருந்தாலும் நயவஞ்சகத்தின் தன்மை அவன்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் என்ன வாக்கு கொடுத்தா மாறுறான், பொய் பேசுறான், மோசடி செய்யறான். இப்படி மோசடி செய்யக்கூடியவர்கள் நான் நோன்பு வச்சிருக்கிறேன், தொழுதாலும் நீ நோன்பு வச்சாலும் உன்கிட்ட முனாஃபித்தனம் இருக்குன்னு அர்த்தம். நீ இதை செய்யறீங்கன்னா நீ என்ன பரிசுத்தம் அர்த்தம் கிடையாது. அந்த முனாஃபிக்குத்தனத்தினுடைய இது உன்னை ஒட்டி கொண்டே இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அப்ப நம்ம ஒரு மூமின் என்று சொன்னா சொல்லில் சுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும், வாக்குல தூய்மையானவர்களாக இருக்கணும், அவன் சொன்ன அடிப்படையில் நடக்கக்கூடியவனாக இருக்கணும். இவன் தான் முஸ்லீம். ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவன் உலகத்தில் இருக்கக்கூடிய யாருக்கு பயப்படாவிட்டாலும் படைத்த இறைவனுக்கு பயப்படணும். சொர்க்கத்தை தடை செஞ்சிடமையா, அவனுக்கு நாம் வாக்கு கொடுத்து மாறு செய்தால், நாம் கொடுத்த மோசடி நடந்து விட்டோமே ஆனால், ஏமாற்றி விட்டோமே ஆனால் ஜன்னத்துக்கு போக முடியாது என்ற பய உணர்வு நம்மகிட்ட இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, பிற்காலத்தில் இந்த மாதிரி கூட்டம் நிறைய வரப்போகுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சஹாபாக்களுடைய காலத்துல அவ்வளவு தூய்மையா இருந்தாங்க. அதனால்தான் யாரு யூதர்கள் ரசூலுல்லாஹ்வை இறை தூதராக ஏத்துக்கிற மாட்டேன்னு சொன்னவன் அவனெல்லாம் பொருளை ஒண்ணு அடகு வச்சான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டான். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து தீர்ப்பும் கூட கேட்டிருக்கான். ஏன் இவர் வந்து கரெக்டா சொல்லுவாரு, பொய் பேச மாட்டாரு, ஏமாத்த மாட்டாரு அப்படின்னு வந்து சொல்லுவான். அதனால இணை வைப்பவர்கள் முஷ்ரிக்கீன்கள் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவுக்கு நம்பி வச்சிருந்தாங்கன்னா, முதலாவதாக ஓரிரை கொள்கையை சொல்லும் போது சஃபா மலைக்கு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கிறாங்க. புகாரில் இந்த சம்பவம் இடம்பெறுகிறது. எல்லாரும் வர்றான். சில ஆளுக்கு வேலையின் நிமித்தமாக வர முடியல அப்படின்னு சும்மா இருக்கல, அவர் என்ன சொல்றாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் சார்பில் ஒரு ஆள் அனுப்பி வச்சாங்க. எனக்கு தான் வர முடியல, நீ போய் அந்த முகமது என்ன சொல்றாருன்னு கேட்டுட்டு வாங்க. எந்த அளவுக்கு நம்பினான்னு பாருங்க. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அவ்வளவு கரெக்டா நடந்தாங்க. அதனால போவாதவன் கூட நீங்க போய் கேட்டுவாங்க. அப்பதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இந்த மலைக்கு பின்னால ஒரு கூட்டம் உங்களை தாக்க வருதுன்னு சொன்னா நீங்க ஏத்துக்கிறீங்கடான்னு கேட்டா, உங்கள்கிட்ட ஒரு காலத்திலையும் பொய்ய நாங்க கேட்டதே இல்லையே, பொய்ய நாங்க காதுல சொல்லிட்டதே இல்லையே, நீங்க உண்மையை தானே சொல்வீர்கள், அந்த உண்மையை தவிர எதுவுமே சொல்ல மாட்டீர்கள் என்று சொன்னாங்க. அப்ப அந்த அளவுக்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லில் தூய்மையானவர்களாக, பொய் பேசாதவர்களாக, உண்மையாளர்களாக, அந்த மாதிரி முஸ்லிம்களாக இருப்பவர்கள் வாக்குல சுத்தமா இருப்பாங்க, தூய்மையா இருப்பாங்க, ஏமாற்ற மாட்டாங்கன்னு இருக்கும். அந்த நிலை என்ன? இப்போ பாய்காரன் அங்க கொடுக்காத நம்மளால சொல்லிட்டு அந்த அவனுக்கு மாற்றம் வந்து அவன்கிட்ட போய் தான் கரெக்டா இருக்கும் சொல்றோமா? கடைகள்ல இவன்கிட்ட போவாத ஏமாற்றுவான், கூட ரேட்டு வைப்பான், பாய்கிட்ட போவாத. அந்த ஆளு ஒரு குப்புசாமி இருக்கிறாரு, ஒரு கந்தசாமி இருக்கிறான், அந்த கடையில கரெக்டா வச்சிருப்பான், ரேட்டு கூட சொல்ல மாட்டான். நம்ம இப்ப பேசணும் அப்படி அந்த மாதிரி நடக்கிறோம். ஏன் எந்த அளவுக்கு போயிருச்சு நம்ம நிலைமைன்னா, ஒரு வணக்கத்துல கூட ஏமாத்திடுறான். என்ன ஹஜ்ஜி என்ற ஒரு வணக்கம் இருக்கா இல்லையா, ஹஜ்ஜிக்கு கூட்டிட்டு போறாங்க. அதுல விளம்பரத்தை நீங்க பாத்தீங்கன்னா அல்லாஹ் அக்பர், எப்படி பொய்யும் புரட்டும். கண் பார்க்கும் தூரத்தில் காபத்துல்லா, நடந்து போற தூரத்தில் காபத்துல்லா, நீங்கள் அருகிலே இருந்து கொண்டு அதை தரிசித்துக் கொண்டு உடனுக்குடன் நீங்கள் தொழுது போகலான்னு சொல்றான். அரபு நாடுகளுக்கு போனவங்களுக்கு தான் தெரியும், காபத்துல்லாவை பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். காபத்துல்லாவினுடைய ஆரம்பத்திலிருந்து அந்த காபத்துல்லாவுக்கு உள்ள போறதுக்கு அரை மணி நேரம் ஆகும். காபத்துல்லா அப்படி வளைவா இருக்கா இல்லையா, அதனுடைய ஆரம்பத்திலிருந்து அந்த காபத்துல்லா உள்ள பில்டிங் இருக்கு, அதுக்குள்ள போய் நீங்க சேரவே அரை மணி நேரம் தேவைப்படும். அவ்வளவு நீளம், அவ்வளவு அகலம் அவன் கட்டி வச்சிருக்கிறான். இவன் கொண்டு போய் 2 கிலோமீட்டருக்கு அப்பால, ஏன்னா இது பள்ளமா இருக்கு, அங்கிருந்து பார்த்தா தெரியத்தான் செய்யும். அதுவும் அங்கிருந்து 3 கிலோமீட்டர் நடந்து வரீங்க. பார்க்கும் தூரத்தில் தான் நம்ம என்ன பார்க்கும் தூரத்துல இருந்து அந்த வைகை அணை பக்கத்துல தான் இருக்கும் போல இருக்கு, அந்த இது பாலத்துக்கு கீழே தான் இருக்கும் போல இருக்கு. நம்ம நடந்துக்கிட்டு போறது, இவன் இப்படி பில்டப் பண்ணி பக்கத்துல இருக்கும் அங்கே இருக்கும் சொல்லிட்டு கொண்டு போய் எங்கேயாவது ஒரு 5 கிலோமீட்டருக்கு அப்பால போட்டு அங்கேயிருந்து மொட்டை மாடலான்னு பாருங்க தெரியும். இப்படி ஏமாத்திர இது சொன்னா இத்தனை கிலோமீட்டருக்கு இதை கரெக்டா சொல்லணும். அப்படியும் இந்த மாதிரியும் பொய்யும் புரட்டு அறுசுவையான உணவுகள் அதை செய்வேன் இதை செய்வேன். அங்க போனா எவ்வளவு கஷ்டத்தை பட்டு விட்டு எதுக்கு ஹஜ்ஜிக்கு போனவர்கள் வந்து திட்டு திட்டுறாங்க. இவன் இந்த சொன்னா அதை கொடுக்கல, அங்க போகல, இங்க வரல.
அது இல்லாமல் சிலர்கள் என்ன செய்ய ஹஜ்ஜிக்கு பணத்தை வாங்கி சுருடியில் அப்படியே போனவங்க இருக்கிறான். ஹஜ்ஜிக்கு கூட்டிகிட்டே போல, இவனாலும் கூட்டிட்டு போய் அங்க இருந்து எங்கேயாவது ஒரு காட்டுல உட்கார வச்சுட்டு வந்தான். சிலர்கள் என்ன செய்யறாங்க, அந்த பணத்தை வாங்கி கொண்டு அனுப்பாமலேயே அந்த பணத்தோட ஓடி போனவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இப்ப பாருங்க, முஸ்லிம்களாக இருந்து ஒரு முக்கியமான ஒரு வணக்கம் அதை நல்ல முறையில ஒருத்தன் செஞ்சுட்டு வந்தாண்டா அன்று பிறந்த பாலகன் மாதிரி திரும்பி வர்றான். அந்த ஒரு வணக்கத்துல கூட ஒரு முஸ்லீமாக இருந்து கூட ஏமாத்தலாம். ஏமாத்துகிற வேலையை செய்யறான். வணக்க வழிபாடுகள்லயே எப்படி மோசடி செய்யறானா இல்லையா? அப்ப இந்த மாதிரி மோசடித்தனம் ஒருத்தன் இருக்குமானால் அவனெல்லாம் மறுமையில ஜன்னத்துக்கு போக முடியாது. அதுவும் இந்த மாதிரி ஒரு முஸ்லிமாக இருந்து கொண்டு ஒரு நாணயத்தினுடைய மறுபக்கமாக இவர்கள் திகழ வேண்டியவர்கள் ஏமாற்றுவதன் மறுபக்கமா திகழ்றாங்க. அதுதான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இன்ன பாதக்கும் கௌமன் யகூனூன், உங்கள் பிறகு உங்களுக்கு பின்னால ஒரு கூட்டம் வரும், அவர்கள் என்ன செய்வாங்க, நல்ல ஏமாற்றுவான், மோசடி செய்வான். வலாயுத்தமனூன், அவர்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக கருதப்பட மாட்டார்கள், யாரும் நம்பவே மாட்டான். அந்த மாதிரி ஒரு கூட்டம் உண்டாயிருக்கு. வயசாதுன்னு வலாயுத்தசாதுன், சாட்சி சொல்ல நான் வர்றேன் வருவான், யாரும் கேட்கவே மாட்டான். அவன் இந்த இருக்கிற நீங்க கோர்ட்டுக்கு போனீங்கன்னா கோர்ட்ல பொய் சாட்சி சொல்றதுக்கு அது வேற இருக்கிறான். காசு கொடுத்தீங்கன்னா ஆமா நான் பார்த்தேன் இங்கதான் நின்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 100 ரூபா கொடுத்தா வந்துருவாங்க. இப்படி பொய் சாட்சி சொல்வதற்கு தயாராக இருப்பா. ஆனா யாருமே அவர்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள், நேர்ச்சை செய்வார்கள், ஆனால் அதை நிறைவேற்ற மாட்டார்கள். எல்லாத்தையும் சமன், அவர்களுடைய வயிறு என்ன செய்ய நல்லா பெருத்து போயிருக்கும். இப்படி ஒரு கூட்டத்தினர்கள் பின்னால வருவான், அவன் மோசமானவன் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார். இப்படி மோசடித்தனம் செய்வது, ஏமாற்றுவது மார்க்கத்தில் உகந்ததல்ல. ஜன்னத்துக்கு போவதை விட்டு உங்களை என்ன செய்யும், தடுக்கும். அதற்கு அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு இடத்துல சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெறுகிறது, லா யகுல்லு அஹதுக்கும் ஹீன யகுல்லு வஹுவ முஃமின் வய்யாக்கும் வய்யாக்கும். ஒருத்தன் மூமினாக இருந்து கொண்டு மோசடித்தனம் செய்ய மாட்டான், ஈமானம் இல்லாம போயிடும். அடுத்தவனை நீ ஏமாத்தினா மோசடித்தனம் செய்யணும்டா அந்த நேரத்தில் நீ மூமினாகவே இருக்க மாட்ட, ஈமானே உன்னிடத்திலிருந்து பறிக்கப்பட்டு விடும். கவனமாக இருந்துக்க, எச்சரிக்கையாக நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் என்றும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னாங்க. அதனால நாம் மறுமையில் நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் என்ன செய்யறோம், எதிர்பார்த்திருக்கிறோம். இந்த வாழ்க்கைக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கை மறுமையினுடைய வாழ்க்கைக்கு தான் நாம் போறோம். எவ்வளவு சொத்துக்கள் சேர்த்தாலும் கடைசியில அல்லாஹ்ட்ட போய் தான் நம்ம சேர போறோம். அதற்காக வேண்டி, அந்த ஜன்னத்துக்காக வேண்டி நாம் என்ன நம்முடைய செயல்பாடுகள் மோசடித்தனம் இல்லாத மாதிரி நம்ம வைத்திருக்கிறோம். அதற்கு அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது கடன். இந்த கடன் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. கடன் வாங்கலாம், கடனை திருப்பி தராம போயிடக்கூடாது. கடன் வாங்கினோம்னா அதற்குள்ள ஏற்பாடுகளை செய்யணும். அல்லது தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள்ட்டையாவது கடனை திருப்பி ஒப்படைகின்றாவது சொல்லிட்டு போகணும். எதுவுமே இல்லாம கடனை வாங்குவது, திருப்பி தர எண்ணமே அவன்கிட்ட இருக்கிறது கிடையாது. திருப்பி தர எண்ணம் இருந்தால் அல்லாஹ்வே என்ன செய்வான், திருப்பி தர வாய்ப்பை ஏற்படுத்துவான். கடனை வாங்குகிறான், ஆனால் கடனை திருப்பி கொடுப்பது இல்லை. இதை எவ்வளவு கடுமையா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருந்தார். சமுதாயத்துல அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அவனை ஒரு ஓரமான ஒரு பார்வையா தான் வச்சாங்க. இறந்து போயிட்டா கூட ஒரு ஜனாதா வந்தாலே அவங்க கேட்கிற கேள்வி என்ன, ஹல் அலைய தைனுன், இவருக்கு கடன் இருக்குதா முதல் கேட்பாங்க. இந்த ஜனாதாக்கு கடன் ஏதாவது இருக்கா, கடனை விட்டுட்டு போயிருக்காரா, இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஹல் தரக்க செய்யன், ஏதாவது சொத்துக்களை விட்டு இருந்திருக்காரா, இல்ல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வச்சிருவாங்க. ஆனா கடனும் கிடையாது, அவனுக்கு பொருளும் கிடையாது. சரி, வாழ்ந்ததோட என்ன இருக்கிற, கடனை வாங்காம ஒரு நிம்மதியா என்ன செஞ்சுதான் வாழ்ந்துட்டு போயிட்டான், சொல்ல வச்சிருவாங்க. அடுத்ததா இன்னொரு ஜனாதா வந்து கேட்டாங்க, இவருக்கு கடன் இருக்குதா, ஆமா இருக்கு. ஏதாவது விட்டு சென்றிருக்காரா, 3 தீனார் விட்டு சென்றிருக்காரு. சரி, கடன் அடைக்கிறதுக்கு பொருளை வச்சுட்டு போயிருக்காரு அந்த மனுஷன். சரின்னு அவங்களுக்கு சொல்ல வச்சாங்க. இன்னொரு மனிதர் வந்தாரு, அவர் வந்தவுடன் கேட்கிறாங்க, இவருக்கு கடன் இருக்கா, ஆமா இருக்கு. ஏதாவது விட்டு சென்றிருக்கா, ஒண்ணு. அப்ப சல்லு அலா சாஹிபிக்கும், உங்களுடைய தோழருக்கு நீங்களே தொலை வச்சுக்கிறீங்க, நான் தொலை வைக்க மாட்டேன், நீங்க வேணும்னா தொலை, என்னுடைய துவா அவங்களுக்கு கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் எவ்வளவு கோபப்பட்டாங்கன்னா, ஒரு பள்ளியாசலை பெருக்கக்கூடிய ஒரு பெண்மணி இறந்து போயிடுறாங்க. அப்படி இறந்து போன உடனே ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லாமலேயே என்ன செஞ்சுட்டாங்க, அடக்கம் பண்ணிட்டாங்க. என்ன சஹாபாக்கள் கூட்டுறதான இதையெல்லாம் போய் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லணுமான்னு அடக்கம் செஞ்சாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்பட்டு, ஏன் என்னன்னு சொல்லாம நீங்க அடக்கம் செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு திரும்ப அடக்கம் பண்ண இடத்துல போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப தொலை வைத்தாங்க. திரும்ப தொலை வச்சுட்டு அவங்க சொன்னாங்க, என்னுடைய துவா அவருக்கு என்னென்ன கபர்ல ஒளியாக அமையும், அது ஒரு ரஹ்மத்தாக இருக்கும். அதனால யார் இறந்தாலும் என்ற உடனே சொல்லுங்க, நான் அவர்களுக்கு தொழுவிக்க வேண்டும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு தொழுவும் வச்சிருந்தாங்க.
ஆனா இங்க வரும்பொழுது என்னுடைய துவா இவனுக்கு கிடையாது, போப்போ நீங்க யாராவது நீங்க துவா செஞ்சுட்டு போங்கன்னு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் வெறுக்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள் பார்க்கிறாங்க, ஒரு நம்முடைய பக்கத்துல இருந்த இந்த தோழனுக்கு அல்லாஹ்வின் தூதருடைய துவா இல்லாம போகக்கூடாது அப்படின்னா அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அலைய தைனுஹு யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அந்த கடனை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நீங்க என்ன செய்ய தொலை வைங்க, அந்த கடனை அடைக்கக்கூடிய பொறுப்பு நான் ஏத்துக்கிறேன், நான் அவங்கள கடனை தீர்த்து வச்சுக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு பிறகுதான் அவர்களுக்கு என்ன செஞ்சாங்க, தொலை வைத்தார்கள். இந்த செய்தி புகாரில் 2291வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டது. அவ பாருங்க, கடன் வாங்கி ஒருவன் மரணித்தான் என்று சொன்னா அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் துவாவே அவனுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி புறக்கணிச்சிருக்கிறான். அப்ப கடன் வாங்கக்கூடியவர்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அது இல்லாம நீங்க கடனை வாங்கிட்டு இங்க ஏமாத்திட்டு நீங்க போனாலும் மறுமை நாளையில பிடிங்கிடுவான். எதை பிடுங்குவான்டா உங்க நன்மைகளை கூட பிடிங்கிடுவான். நம்மளே என்ன செய்வோம், 4 5 சொல்லிட்டு தான் கொஞ்சம் 4 நன்மையை தான் கொண்டு வந்து அங்க மேல போறோம். அதுலயும் 4 பேர் புரிஞ்ச வந்தாண்டா நிலைமை என்ன ஆகும்னு பாத்துக்கோங்க. நம்ம எவ்வளவு நன்மையை செஞ்சிருக்கோம், அல்லாஹ்வுக்காண்டி எவ்வளவு திக்ர் செஞ்சிருக்கோம், தொழுது இருக்கிறோம், நோன்பு வைத்திருக்கிறோம்னா ரொம்ப கம்மி. இருக்கிறதே ஒரு 4, இந்த 4ஐயும் மேல கொண்டு போய் இருக்கும்போது ஒருத்தர் 4 பேர் பிடிங்கிட்டான்னா பிடிங்கிருவானா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ததுரூன மல் முஃப்லிஸ், ஒண்ணும் இல்லாதவன் தான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. யாருக்கு பணமும் இது இல்லையோ அவன் ஒண்ணும் இல்லாதவன், போலியானவன், இந்த மஞ்சள் நோட்டுக்கு கொடுக்கக்கூடியவன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல, இன்னல் முஃப்லிஸ மின் உம்மத்தி, என்னுடைய உம்மத்துல முஃப்லிஸ் ஒண்ணுமே இல்லாதவன் யாருன்னா யஅதி யௌமல் கியாமத்தி பி ஸலாத்தின் வ சியாமின் வ ஸகாத்தின், அவன் மறுமையில ஒருத்தன் வருவான், தொழுகையோட வருவான், நோன்பு நோத்தவனா இருப்பான், ஜக்காத்து கொடுத்தவனா இருப்பான். உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். உறங்கி கிடந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்புவதற்கு 13 ஆண்டு கால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளின் நடுநிலைமை, விமர்சனங்களின் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல் ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வு கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 400, வெளிநாடு ரூபாய் 2300, தனி இதழ் ரூபாய் 8. உங்கள் டிராஃப்ட்களை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நம்பர் 7 வடமரைக்கா ஸ்ட்ரீட் 2nd floor மன்னடி சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன் நம்பர் 30 அரமனைக்காரன் தெரு, மன்னடி, சென்னை 1. எல்லாம் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் நிறைய கொண்டு வருவாங்க. அப்போ கொண்டு வந்து நிற்கும் பொழுது திடீர்னு ஒரு குரூப் வரும், யாத்தி கது சத்தமஹாதா, ஒருத்தர் சொல்லுவான், யாரெல்லாம் அநியாயமா என்ன எடுத்துட்டுனா, அதுக்கடுத்த கதபஹாதா, அவதூறு சொன்னான் இவன் என்னைய, அக்கலமாலஹாதா, என்னுடைய இந்த பொருளை தின்னுட்டா, யாரெல்லாம் வாங்கின பணத்தை திருப்பி தராமல் விட்டுட்டான், சபகஹா தமஹாதா, அநியாயமா ரத்தத்தை ஓட்டுனான், கொலை செஞ்சான் இவன், லரபஹாதா, இவன் என்னை அநியாயமா அடிச்சுட்டா யாரெல்லாம் ஒவ்வொருத்தரா பட்டியல் போடுவான். அதுல செல்வத்தை புடிங்கி திண்டியல அவன் சொல்லுவான், யாரெல்லாம் அநியாயமா என் பணத்தை தின்னுட்டான், திருப்பி தரல அப்படின்னு அவன் முறையிடும் பொழுது அல்லாஹ் நியாயமான என்ன செய்வான், அப்படியா அதுக்கு தகுந்த மாதிரி இவனுடைய நன்மைகளை எடுத்து அங்க கொடுத்துருவான். ஏதோ ஒண்ணுண்டா அதோட போயிடும். இதுவும் அநியாயமா ஒவ்வொருத்தனுடைய பணத்தை பூரா ஊரை அடிச்சு உலையில போட்டவன் சொல்லுவாங்களா இல்லையா, ஊர்ல உள்ள பணத்தை பூரா இப்படி திண்டவன், வட்டிக்கு வாங்கினவன், இந்த மாதிரி அதுக்கெல்லாம் நன்றாங்க, எல்லா நன்மையும் போயிட போகுது. அப்போ என்ன செய்வான், எல்லா நன்மையும் அழிஞ்சு போயிடுச்சுன்னா கபுல இஸ்லாமா அலைஹி, அவனுக்கு தீர்ப்பு வழங்கப்படுவதற்கு முன்னால் எல்லா நன்மைகளும் முடிந்து விடுமானால் உகித மின் கத்தாயாகும், அவர்களுடைய பாவங்களை எடுத்து இவனுக்கு தூக்கி போட்டுருவான். அப்படியா, இவனுக்கு பணம் இல்லையா, இல்ல ஒண்ணுமே இல்ல, அப்ப நீ என்னென்ன தப்புலாம் செஞ்சிருக்க, தப்பு செய்யாதவன வரப்போறாங்க, உன் பாவத்தை பூரா எடுத்து இவன் தலையில தூக்கி போடு அப்படின்னு சொல்லிட்டு பாவம் பூரா இங்கிட்டு திரும்பிக்கிட்டே இருக்கு, ரிட்டர்ன் ஆகும் போது அப்புறம் கடைசியில துருஹத் அலைஹி, அவன் தலையில போட்டு சும்மா துரிய பின்னால் நரகத்தில் தூக்கி போடப்பட்டு விடுவான் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, ரொம்ப தெளிவா சொன்னாங்க. பணத்தை நீங்க இங்க ஏமாத்துனீங்கன்னா மறுமையில அவன் புடுங்கிடுவான், அதனால ஜன்னத்துக்கு நீங்க போக முடியாது. அதான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கடன்ல இருந்து பாதுகாப்பு பெற்றவனா நீ போனீங்கன்னா ஜன்னத்துக்கு லேசா போயிடலாம், கடன் வாங்கி கொடுக்காம நீ போனீங்கன்னா நீ மாட்டிக்கொள்வாய். ரசூல் ஸல்லல்லாஹு ஒவ்வொரு தொழுகையிலும் என்ன கேட்பாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் மாஸமி வல் மகரம், யா அல்லாஹ் பாவத்திலிருந்தும் கடன் தொல்லையிலிருந்தும் என்னை காப்பாற்று. ரசூலுல்லாஹ் கேட்கிறது என்ன, பாவம் செய்யக்கூடாது யா அல்லாஹ், அடுத்தவங்க கடன் வாங்கிடக்கூடாது யா அல்லாஹ், கடனை நான் திருப்பி கொடுத்தவனாக கடன் இல்லாதவனாக மரணிக்கிறேன் ஒவ்வொரு தொழுகையிலையும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அங்க கேட்பாங்க. ஏன் கேட்கிறாங்க, அதையும் ஒருவர் கேட்கிறார்,
அல்லாஹ்வின் தூதர் அவரே மா அக்ஸர மா தஸ்தைது யா ரசூலுல்லாஹ் மினல் மக்ரம், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே ஏன் நீங்கள் அதிகமாக கடனிலிருந்து பாதுகாப்பு தேடுறீங்க, கடன் தொழிலிருந்து வேணுமான்னு ஏன் அதிகமா நீங்க சொல்றீங்கன்னு கேட்கும்போது அழகா அல்லாஹ்வின் தூதர் பதில் சொன்னாங்க, இன்னர் ரஜுல இதா கரீப ஹத்தஸ ஃபகதப வவஅத அஸ்லப. அவன் இருக்கிறானே அந்த கடன் ஒருத்தன் வாங்கிட்டான்டா, பேசினா பொய்ய பேசுறான், வாக்கு கொடுத்தா மீற ஆரம்பிச்சிடறான். இவனுக்கு எங்க கொண்டு போய் விடும் அந்த கடன்காரனை கரெக்டா கொடுக்க முடியல, போய் பேச ஆரம்பிக்கிறான். அவன் மட்டும் இல்ல, பிள்ளையும் சேர்த்து போய் ஆரம்பிச்சிருவான். வீட்டுக்குள்ளே இருந்துட்டு பாப்பா இல்ல வெளியே போயிட்டாரு அப்படின்னு அங்க கடன்காரன் வீட்டு வாசல்ல வந்துட்டாங்க, வாப்பா இல்ல வெளியே போயிட்டாங்க அப்படின்னு என்ன செய்யறது, அந்த பிள்ளையே வச்சுக்கிட்டு என்ன உள்ள வச்சுட்டு பொய் சொல்ல ஆரம்பிச்சுட்டானா அவனும் சொல்லி தன் பிள்ளைக்கும் பொய் சொல்றதுக்கு முதல்ல படிச்சு கொடுக்கலாம். வாக்கு கொடுத்தா மீறலாம். நாளைக்கு இவன் திட்டுவாங்கிறனால நாளைக்கு அந்த பணம் வர வேண்டியதுக்கு தந்துடுறாங்க. உண்மையிலே பணம் ஒன்றும் வரலாம் இருக்காது. இவனை எப்படியாவது இன்னைக்கு சமாளிச்சு வரட்டி விட்டுறணும் அப்படின்னு சொல்லிக்காண்டி என்ன செய்ய, நாளைக்கு பணம் வரும் அந்த வந்தவனையே தந்துடுறான்னு வாக்கு கொடுக்குறான். ஏன் நாளைக்கு எங்க இருந்து பணம் வர, எங்க இருக்க வந்துட்ட, நாளைக்கு உடனே ஊரை விட்டு எங்கேயாவது பக்கத்து ஊருக்கு போயிட வேண்டியது. வீட்டுல வந்தா போனவர் இன்னும் வரல, அந்த பணத்துக்காண்டி தான் போயிருக்கான்னு கொண்டாடிய போய் சொல்ல வைக்கிறது. என்ன செய்யும், அப்படியே கடன் வாங்கினா இஸ்லாத்துல கடை செஞ்ச எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள வருது. அதனால்தான் நான் அதிகமா யாருல என்னோட இது பாவத்தை விட்டு என்னை காப்பாத்து, கடன்ல விட்டு என்ன செய்ய என்னை காப்பாத்து என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, கேட்டிருக்கிறாங்க. அதனால கடன் வாங்கியவர்கள் அவசியமானு கேட்டு நிறைய இப்ப வாங்குற கடன்கள் எல்லாம் என்ன, எதுக்கு கடன் வாங்குறான்னா அரிசிக்காக வேண்டி கடன் வாங்கினவன் இல்ல, என்ன மீன் வாங்குறதுக்காண்டி சாப்பாட்டுக்காண்டி வாங்கினவன் ரொம்ப குறையும். எல்லாம் எதுக்கு, ஆடம்பர பொருள் வாங்குறதுக்கு, டிவி வாங்குறதுக்கு வாங்கியிருக்கான், செல்போன் வாங்குறதுக்கு வாங்கியிருக்கான். இந்த வெளிநாட்டுக்கு போறாங்களே, வெளிநாட்டுக்கு போய் இறங்கி வேலையே அவனுக்கு கிடைச்சிருக்க வேலை கூட போயிருக்க, முதல்ல போய் ஒரு 20, 10,000, 15,000 ரூபாய்க்கு அந்த பலபலன்னு ஒரு செல்போனை வாங்கினா அவனுக்கு திருப்தி. ஏப்பா பக்கத்துல எத்தனையோ இருக்காங்களோ அம்மாட்ட பேசணும்னா அந்த நம்பரை கொடுத்து பேசிக்கிறவனே சம்பளம் வாங்கினவன முதல்ல வாங்கினவன அவனுக்கு செல்லு என்னன்னா கிறுக்கு பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதுல ஒரு அத்தியாவசிய பொருளா இந்த ஆடம்பர பொருள்கள் இந்த அத்தியாவசிய பொருளா போச்சு. டிவி இல்லைன்னா கிறுக்கிருந்து இன்னைக்கு எல்லா பிள்ளைங்க பூரா பக்கத்து வீட்டுக்கு போகுது, எத்த வீட்டுக்கு போகுது, இதா இருக்கு அதா இருக்கு. எப்படியாவது நீங்க டிவி வாங்கிட்டாங்கன்னா இவன் வட்டி கட்டி எங்கேயாவது வாங்கிட்டு வந்து என்ன செஞ்சிடலாம், அங்க போய் டிவியை வாங்கி வச்சிடலாம், திருச்சியை வாங்கி வைக்கலாம். என்ன நம்ம வாங்குறேன்னு நீங்களே எடுத்து பாருங்க. அத்தியாவசிய பொருள்களுக்காக 99% யாரும் வாங்குறது, ஆடம்பர பொருளை வாங்கிதான் கடன்களை சேர்த்துக்கிறோம். சில ஆளுக்கு அளவுக்கு அதிகமாக என்னது அகலக்கால் வைக்கிறது. உங்கள்கிட்ட 2 லட்சம் தான் இருக்குன்னு சொன்னா 10 லட்சத்துக்கு உள்ள ஒரு இடத்தை வாங்கி கடையை ஆரம்பிச்சுட்டு பேங்க்ல போய் வட்டிக்கு வாங்கி அதோட கவுந்து போறது. அப்படித்தானே? ஏன் 2 லட்சத்துக்கு எவ்வளவு முடியுமோ அந்த வேலையை நம்ம செஞ்சா என்ன, அந்த மனசே வர்றது இல்லை நமக்கு. 10 லட்சத்துக்கு அல்ல 50 லட்சத்துக்கு பார்ப்போம், இவன்ட்ட ஒரு 20 லட்சம் வாங்குவோம், அவன்கிட்ட ஒரு 20 லட்சம் வாங்குவோம். சரி வாங்குறத கொடுக்குற அளவுக்கு நம்பிக்கை இருக்காங்க, ஏதாவது போட்டு இறங்குவோம்னு சொல்லிட்டு இறங்கி கடைசியில இந்த இருக்கிற 2 லட்சமும் வட்டியில மூழ்கி போறதை பார்க்கிறோம். இப்படித்தான் கடன் வாங்கக்கூடியவர்கள் உண்மையிலேயே நம்ம கடன் வாங்கலாம், அல்லாஹ் கஷ்டப்படுத்தான வாங்கலாம். ஆனா கொடுக்கக்கூடிய ஒரு தகுதி நம்மகிட்ட இருக்கா, கொடுக்க முடியுமா, அதுக்கு முன்னாலும் இந்த பொருள் நம்ம வாங்கித்தான் ஆக வேண்டுமாங்கிறது நீங்க யோசிச்சு பாருங்க. அப்புறம் வாங்கிட்டு கடைசியில வெள்ளக்கேற்ற வீக்கம் இல்லாமல் போனிச்சுன்னா கடனாளியா நம்ம போய் இறந்தோம்னா அவன் காரி துப்புவான், அவன் காரி உமிழ்வான். ஆனா பாதிக்கப்பட்டவன் கையெழுந்தனா யாரெல்லாம் நான் இதுக்கு கல்யாணத்துக்காண்டி வச்சிருந்தேன், அந்த இதுக்காண்டி வச்சிருந்தேன், இதுக்காண்டி வச்சேன், இவன் கேட்டான்னு கொடுத்தேன், இப்படி என்னை கவுத்துட்டா யாரும் அவனை பாத்துக்கன்னு அவன் கையெழுந்தினாலும் நம்ம போய் சேர்ந்துடும். அதனால இந்த மாதிரி கடன் அவசியமா என்பதையும் நீங்கள் என்ன செய்யுங்க, கவனித்து நீங்கள் நடந்தீர்களே ஆனால் என்ன செய்யலாம், கண்டிப்பாக ஜன்னத்திற்கு நம்ம கண்டிப்பா போகலாம். அதனால சொர்க்கத்திற்கு போகக்கூடியவர்கள் இந்த 3 விஷயத்த கவனமா இருங்க. 1 ஆணவம், 2வது மோசடியில் இருந்து தவிர்த்திருக்கிறது, 3வது கடன் தொல்லையிலிருந்து நீங்கி இருப்பது. கடனை கொடுக்காம இறந்து போயிடக்கூடாது, மோசடி செய்தவனாக இறந்து போயிடக்கூடாது, ஆணவம் உள்ளவனாக நடந்தவனாகவும் இறந்து போயிடக்கூடாது. இல்லாமல் நம்ம நடப்போமானால் நமக்கு கண்டிப்பாக என்ன செய்யும், சொர்க்கத்தின் வாசல்கள் இலகுவானதாக ஆகும் என்பதை என்ன செய்யும், நம்ம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். எல்லாம் உள்ள அல்லாஹ் தஆலா நாம் அனைவர்களையும் அப்படிப்பட்ட ஒரு நல்லவர்களாக ஆக்கி அருள்வானாக. வாசல் திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெய்னுலாபிதீன். அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான
அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. Allah